நகரம் மைசூர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரையும் அவர்கள் சந்தித்து இன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கு. அது குறித்து பேச போறோம். சரவணன் சார், வாங்க. தேர்தல் முடிவுகள் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்ததை விட வேற மாதிரி இப்போ அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. இந்த முடிவுகள் உங்களுக்கு எதை எதை சொல்லுது, எதை காட்டுது? முடிவுகள் திமுக என்ன நினைக்குதுன்னு சொன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்துன்ற மாதிரி திமுக நினைக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் ஏன்னு சொன்னா திமுக இங்க அவங்க நிறைய சீட்டு ஜெயிக்கிறாங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி தோக்குது இல்லைங்களா? அதனால ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணியாச்சு. பேஷண்ட்டு காலி ஆகிட்ட செத்துற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் அது திமுகவுடைய நிலை. அடுத்து பாஜகவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆணவம் இருந்தது இல்லை. 400 தாண்டுவோம், 450 தாண்டுவோம், முக்த் பாரத், அதாவது காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்னு காங்கிரஸை இல்லாமல் ஆக்குவோம், மாநில கட்சியில் நாங்கள் நினச்சோன்னா எல்லா கட்சியும் இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்ற அந்த ஆணவ வெறி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் தவிடு பொடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் தவிடு பொடி ஆயிருக்கு. இல்லை, நம்ம கூட நினச்சிருந்தோம் என்னன்னா வட இந்தியர்கள் மோடியை தவிர வேற யாரையும் சூஸ் பண்ண மாட்டாங்க, மோடியை தான் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே நிறைய மாத்தி இல்ல நம்ம ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ் இல்ல உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்ல வட மாநிலங்கள்ல இன்னைக்கு மோடிக்கு எதிரான ஆளு பயங்கரமா இருக்கு. நான் 2 விஷயம் தெளிவா சொன்னேன். ஒன்று பாஜக தோத்துன்னா பாஜக கலவரம் பண்ணி ஆட்சி இது பண்ணும். அதே மாதிரி பாஜக ஜெயிச்சுன்னு சொன்னா புரட்சியே ஏற்படும். ஏன்னா மக்கள் எல்லாம் விரக்தியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் நம்ம எதிர்பார்த்த நிறைய மாநிலங்கள் யூபியில் ஒரு ஆர்டிக்கிளே படிச்சுட்டு நான் சொன்னேன் நான். இதேமாரி ஆர்டிக்கிளில் இப்படி இருக்குது. அதாவது 60 வாக்கில் எப்படி அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்கு மக்களாக திரண்டு வருவாங்களோ அந்த மாதிரி அகிலேஷ் யாதவையும் ராகுல் காந்தியும் பார்க்க மக்கள் வந்தாங்க. அவங்க மேடையில் இருந்துட்டு அந்த மக்கள் திரண்டு வர்றதை பார்த்து கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றது நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் எக்ஸிட் போல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக மொத்த தொகுதியுமே பாஜகவுக்கு தான். ஒரு சில தொகுதிகள் தவிர மற்ற தொகுதிகள் பாஜக வெற்றி பெறுவன்ற மாதிரி எக்ஸிட் போலே சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு என்னன்னா அந்த எக்ஸிட் போல் பொய்ன்னு சொல்லி நிரூபணம் ஆகிருக்கு. இப்போ இந்த எக்ஸிட் போல் வெளியிட்டதனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு விதமான பீதி ஏற்படுத்தணும், அதே நேரத்தில் அதானிக்கு உதவி பண்ணணும். இப்போ அதானி நேற்று ஒரு நாள் அந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு 16.2% ஷேர் அதிகரிச்சு. அது ஆமாம், அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,80,000 கோடிக்கு மேலே அவனுக்கு லாபம் ஒரே நாளில், அந்த ஒன் டே. அப்படிங்கும்போது ஊடகங்களுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சா போதும் இல்லையா? அவன் ஏன்னா அந்த ஒரு இது இன்னைக்கு பாஜக கூட்டணியுடைய இது வெற்றி திருப்தி அடையாமல் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கு. முழுக்க முழுக்க டவுன் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த விளையாட்டு கார்பரேட் கம்பெனிகள் உருவாக்கிய ஒரு விளையாட்டு தான் அந்த எக்ஸிட் போல்ன்றது. புரியுதுங்களா? நல்லா தெரியுது. இல்லை, இப்போ அவங்க சொன்ன கருத்து கணிப்பில் சொன்ன இது இருக்கட்டும், மக்கள் சொன்ன தீர்ப்பு எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களோட தீர்ப்பு இல்லை, மக்கள் தீர்ப்பு கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் மோடிக்கு நல்லாவே தெரியுங்க. நம்ம தோக்குறோம் தெரிஞ்சுட்டு தான் இந்த முறை அவருடைய பேச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுமாற்றம் அதிகமாக இருந்தது. தடம் மாறி என்ன பேசணும், ஏன்னா கடந்த 2014 2019 அவர் பேசின பேச்சை விட இந்த முறை வன்மமாக ஈடுபட்டார். அதுவும் குறிப்பாக ஏதாவது ஒரு கலவரம் நடக்குமா, இந்த தேர்தல் நிறுத்துமா, இல்லையா இந்த கலவரம் நடக்கணும்னாலும் தேர்தல் நிறுத்தப்படலைனாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்து முஸ்லீம் ஓப்பனாக பேசினாங்க மோடி. அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த ஓட்டு கூட கிடைச்சிருக்கா மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நார்த் இந்தியாவில் இன்னும் 100% மாறல, 50% மாறி இருக்காங்க தவிர இன்னும் 100% மாறணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அடி பண்ணணும் பாஜக. நம்ம என்ன சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், பாஜக இன்னொரு 5 வருஷம் ஆண்டால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே பாஜக ஆர்எஸ்எஸ்ஸே இந்த நாட்டை விட்டு தரத்துக்கு உண்டான வேலைகள் பார்ப்பாங்கன்னு. இப்போ அதனுடைய இது முதல் கட்டமாக தான் இதை நம்ம பார்க்கணும். நம்ம இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா 10 ஆண்டுகள் அவங்க செஞ்சுருக்காங்க. ராமர் கோவில் திறந்துருக்காங்க. ராமர் கோவில் மாதிரியே நாங்கள் காசி மதுராவையும் நாங்கள் உடைப்போம், நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையிலேயே அவங்க வெளியிட்டிருந்தாங்க. 270 ரத்து பண்ணது, காஷ்மீர் அந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக், இந்த விஷயங்கள் எல்லாமே தான் தேர்தலில் முக்கிய பேசு பொருளாச்சு.
அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னா கிலாஃபத் ஆட்சி, அதாவது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவாங்க. இஸ்லாமிய ஆட்சியை எப்படி கொண்டு வர முடியும்? எப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க பாரு. அந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்ததின் விளைவு தான் இந்த சீட்டு கூட கிடைச்சதே தவிர அவனுங்க அப்படியெல்லாம் பிரச்சாரத்தை முன்னெடுக்க. ஏன்னா பாமர மக்கள் யோசிக்கிறான், இல்லைண்டா முஸ்லீம் ஆட்சின்றாங்களா, அது கொடுமையாக இருக்குமோ, புரியுதுங்களா? ஏன்னா இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாவே அதை விலைக்கு பேசுகிற அளவுக்கு இங்கே யாருமே இல்லை. அப்படி மீறி சில நபர்கள் பேசினா கூட அதை வழக்கு போட்டு கைது பண்ணி உள்ளே போட்டுறான், புரியுதுங்களா? ஆனால் அதை யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய பிரச்சாரத்தில் இந்த பேச்சு முதன்மையாக பெற்றது. உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு மக்கள் இஸ்லாமிய ஆட்சி நான் என்னன்னு சொல்லிட்டு அவன் புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறான். ஏன்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. யோகி ஆதித்யநாத் திரும்ப 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 அதை பேசி பேசி உங்களுக்கு இந்திய சட்டங்கள் வேணுமா, இஸ்லாமிய சட்டங்கள் வேணுமா, இந்திய சட்டங்கள் வேணுமா, இஸ்லாமிய சட்டங்கள் வேணுமான் போது என்னடா இஸ்லாமிய சட்டம்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இது போன்ற கீழ்த்தரமான ஒரு அப்புறமா காங்கிரஸ் ஜெயிச்சுன்னா இந்து பெண்களுடைய தாலி மாங்கல்யத்திலலாம் பறிச்சு கொடுத்துருவாங்கன்றது எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு இது. இல்லை, இப்போ அதே நீங்கள் நார்த் இந்தியாவில் இப்போ மோடி அவர்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் பிஜேபி வரும், 3ஆம் இடத்துக்கு வரும், 2ஆம் இடத்துக்கு வரும், இப்போ சமீபத்திய கருத்துக்கு கூட நாங்கள் 4-5 சீட்டு வரும். நம்ம ரங்கராஜ் பாண்டே எங்கே இருக்காருன்னு தேடுங்க கொஞ்சம். ரொம்ப நான் சொல்லிட்டேன், 10 சீட்டு கன்ஃபார்ம், 10 சீட்டு கன்ஃபார்ம். அண்ணாமலை மெஜாரிட்டியே ஜெயிப்பாரு. எங்கடா இருக்க அண்ணாமலை, வாயா உட்காந்து பேசியா? இல்ல அந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இருந்தாங்க. இல்ல நம்ம கூட பேசணும். தமிழ்நாட்டுல ரங்கராஜ் பாண்டே பேசின மாதிரி வந்ததுன்னு நிச்சயமா அது மக்கள் ஓட்டு போட்டு இருக்காது, இவிஎம் மிஷினா தான் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம், இருக்காது இல்லையா? ஏன்னா இங்க நமக்கு நல்லா தெரியுது, ஒரு தொகுதியில முழுமையான பூத் கமிட்டி கூட அவங்களால நியமிக்க முடியாதவங்க எப்படி ஜெயிப்பாங்க நீங்க? இதுதான் எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருந்தது. ரொம்ப இல்லை சொல்லி வச்சது போல எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. 4-5 தொகுதி ஜெயிச்சிரும், சில பேர் 10 தொகுதி 15 தொகுதி வரையெல்லாம் போனாங்க. இல்லை இவர் ரொம்ப கான்ஃபிடன்ட், 10 தொகுதி கன்ஃபார்முங்க திமுக பாஜக கூட்டணி, அதுவும் அண்ணாமலை வெற்றிங்க. இதெல்லாம் அண்ணாமலை அதுக்கு மேலே ஒருபடி தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் டெபாசிட் இழக்க போகுது கோயம்புத்தூர்ல. யாரு? அண்ணாமலை. அவெல்லாம் ஜெயிச்சிருந்தானா ஐயோ ஒரு நாளைக்கு மென்னு 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 போட்டிருப்பாப்புல எல்லாருக்கும். உண்மையா இல்லையா? இல்லை அந்த பாஜக இவ்வளவு நம்பிக்கையா சொல்லியும் அவங்களால வர முடியலையே. ஏங்க நான் தான் சொல்றேனுங்க, ஒரு பூத் கமிட்டி கூட ஒன்றும் தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர்ல ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட அண்ணாமலைக்கு இல்லையா? அது எந்த பூத்துன்னு தெரியல, போய் மாலை போட்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு வரணும். ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட அண்ணாமலைக்கே இல்லையா பாஜக. இதே போல அதிமுகவோட ஓட்டுகள் சில இடங்கள்ல பாஜக முந்திருக்கு, சில இடங்கள்ல அதிமுக 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்குலாம் போயிருக்குல்ல. அதிமுகவோட நீங்க கூட்டணியில இருக்கீங்க, அதிமுகவோட நிலை எப்படி பார்க்க? இல்லை அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவருடைய இது ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. எல்லா இடத்துலையும் 2வது இடத்துல இருக்கு, சில இடங்கள்ல 3வது இடங்கள்ல போயிருக்காங்க தான். பெரும்பாலும் ஓட் பேங்க் அவங்க வாங்குறாங்க இல்லையா, வாங்கியிருக்காங்க இல்லையா? 2வது இன்னைக்கு எடப்பாடிக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்குதலான நிலையில இவ்வளோ ஓட் பேங்க் ஏடிஎம்கே வாங்கினது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் டிடிவி, இன்னொரு பக்கம் சசிகலா, இன்னொரு பக்கம் மத்திய பாஜக அரசு, பாஜக காரங்க எந்தெந்த வகையில் எப்படி எப்படியெல்லாம் வேலை பேசி யாரை தூக்கணும், இல்லை யாரை வேலை செய்ய விடாம செய்யணும், இது எல்லாமே பாஜக இருக்குல்ல. மாவட்டத்தில் யாரும் வேலை பார்க்கல. இல்லை அதான் சொல்றேன், எந்தெந்த அதாவது அதிமுகவுடைய வேட்பாளருக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கு 4-5 பேர் பொறுப்பாளி போறாங்கன்னா அந்த 4-5 பேர் பொறுப்பாளியை பிடிச்சி நீ வேலை செய்யக்கூடாது, பணம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக இந்த வேலையை செஞ்சுதான் இல்லைங்களா? அப்போ இதுக்கு மீறி தானே அந்த ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது என்னை பொறுத்தவரையிலும் அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம பார்க்க முடியும். ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்க முடியும். ஆனா அவங்க சொல்றாங்க என்னன்னா, எடப்பாடி அந்த அளவுக்கு சரியா வேலை பார்க்கல, யாரையும் கேண்டிடேட் ஒழுங்கா நிறுத்தல, அப்படியெல்லாம் இருக்குல்ல, கூட்டணியை சரியா அமைக்கல. இல்லை அது யார் சொல்றா? அவங்க கட்சிக்காரங்க யாருமே சொல்லலையே. விமர்சனங்கள் அது இயற்கையானது. ஏன்னு சொன்னா விமர்சனங்கள் வச்சு அதன் மூலியமா இன்னும் மனம் பலப்படுத்தி அந்த ஆட்டத்தை கலைக்கணும் அதிமுக அப்படின்ற ஒரு சிம்பத்தி எடுத்து இல்லையே. ஏன்னா திமுகவுக்கு எதிராக பயங்கரமான எதிர்ப்பு அலை இருந்துச்சுன்னு சொல்றாங்க.
ஆனா திமுக தான் இல்லைங்க, திமுகவுக்கு எதிர்ப்பலை அதிமுக இருந்தது. நீங்க பாருங்க, திமுகவுக்கு எதிர்ப்பலை இருந்தது, பாஜக எதிர்ப்பலை இருந்தது. திமுகவுக்கு எதிர்ப்பலை இருந்து கூட ஏன் திமுக அமோகமா வெற்றி பெற்ற காரணம் சொன்னா, அந்த கூட்டணி பேஸ் வந்து கரெக்டா இருக்கு. ஒண்ணு. 2வது வந்து சென்ட்ரல்ல வந்து பாஜக வந்துடக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில் உள்ள மக்களுடைய ஓட் பேங்க். இது எல்லாமே அறுவடை வந்து தமிழ்நாட்டை திமுக. பத்தி நினைச்சு போடலன்னு நினைக்க அதான் தமிழ்நாட்டை நினைச்சு போடல அது. முழுக்க முழுக்க அறுவடை பண்ணது திமுக. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியா கூட்டணி வரணும், ராகுல் காந்தி வரணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் நினைச்சாங்க. அதாவது ஸ்டாலினையும் திமுகவையும் வெறுத்த மக்கள் கூட இந்த முறை பாஜக ஒழிஞ்சு காங்கிரஸ் வந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து மக்கள் மத்தியில் அது இருந்தது. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சது பிறகு இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுகவை சிறுபான்மையினர் வந்து, அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இப்போ சமீப காலமாக நம்பல, அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு பிஜேபி கூட்டணிக்கு போனதுக்கு பிறகு நம்பாமல் இருந்தாங்க. இப்போ தேர்தலை சந்திச்சிட்டாங்க. இனிமேலும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து திமுக கூட்டணி தவிர்த்துட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, இதே நிலை சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக எடுத்ததுன்னு சொன்னால், இதே நிலை நீடிச்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் இருக்கும். அது 100% இல்லைன்னா அது ஒரு பேக் ஆமாமா. இல்ல 100% ஒரு பேக் ஃபயர். 100% இல்லைனாலும் 50%க்கு மேல மாற வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் ஆளுங்கட்சின்னும் போது திமுக மேல அதிருப்தி இருக்கு. அதெல்லாமே வந்து ஏடிஎம்கே பிளஸ் பாயிண்ட் தான் தவிர மைனஸ் பாயிண்ட் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழரை எடுத்துங்க, சின்னத்தை பிடுங்கினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அதாவது எப்படியாவது இந்த முறை தேர்தலில் வந்து மிக குறைஞ்ச ஓட்டுகள் வாங்கணும். யாரு சீமான் நாம் தமிழ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பலவித நெருக்குதலுக்கு உள்ளாங்க. மத்திய அரசே செஞ்சது, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அதை மீறி இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வாக்குகள் வாங்குவாங்க. 1,00,000 வாக்குகள் கூட வாங்குவாங்க உங்களுக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வாங்கினதை விட இந்த வாட்டி அதிகமாக 8லேருந்து 9 10%க்குள்ள கூட வரலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கள நிலவரத்தின் அடிப்படையில் பார்க்கணும்னா 8லேருந்து 9% வாக்குகள் இல்லை 10% கூட தொடுவாங்க போல இருக்கு. அப்போ அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சென்ற முறை 6 இருந்தது, இந்த வாட்டி 10 போது அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நீங்கள் பார்க்கணும். சாதாரணமாக பார்க்க நாம் தமிழ் வாக்கு வாங்குற வாக்கு வந்து சாதாரண பார்க்க முடியாது. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு ஆசை.